வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். வாசலுக்கே வந்து வரவேற்றார் உதயநிதி ஸ்டாலின். முதலமைச்சர் விஜய்க்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து வாழ்த்து பெற்றார் முதல்வர் ஜோசப் விஜய். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 233 எம்எல்ஏக்களில் அதிமுகவின் சி.வி. சண்முகத்தை தவிர மற்ற 232 எம்எல்ஏக்களும் பதவியேற்றுக் கொண்டனர். முதல்வர் ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பு. நாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் என அதிமுகவைச் சேர்ந்த 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவை செயலாளரிடம் மனு. 125 நாட்கள் வேலை வழங்கும் விபிஜி ராம்ஜி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல். மத்திய அரசு அறிவிப்பு. முதல்வர் ஜோசப் விஜய்க்கு Z+ பாதுகாப்பு வழங்கி மத்திய அரசு அறிவிப்பு. ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக மக்களின் குரலை எதிரொலிப்போம். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவில் தகவல். முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் கஜனா முழுவதும் துடைக்கப்பட்டிருப்பதாக குறை கூறுவது ஆரோக்கியமற்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் அறிக்கை. சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் JCT பிரபாகர் வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுகவின் முதுகில் குத்திவிட்டது காங்கிரஸ் கட்சி. பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.